நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாம் தேவனுக்காக பயணிக்கும் போது அநேக வேளைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லேயே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எங்க வேதத்தில் எரேமியா 12வது அதிகாரம் 5வது வசனம் எப்படியாக அதில் சொல்லப்பட்டிருக்குது, நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இந்த வசனம் எரேமியாவோட ஆண்டவர் பேசி அவரை பலப்படுத்துகிற ஒரு வசனம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா அவருடைய சொந்த ஊர் ஆனதோத், அந்த ஜனங்களே அவருக்கு விரோதமாக இருக்கிறாங்க. அதனால் அவர் சோர்ந்து போகிறாரு. அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தவறானவர்களாக இருந்தாலும் அவங்க செழிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிக்கிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ ஆண்டவர் அவரை, நீ வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே நீ சோர்ந்து போவாயானால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி, பெரிய பிரச்சனை வருதுன்னு அவரை பயங்காட்டலை, மாறாக நீ சந்திக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் பெருசு, அதுக்கு நீ ஆயத்தப்படு, பலப்படுன்னு சொல்லி அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? நீ ஓட வேண்டிய ஓட்டம் இன்னும் வேகமாக இருக்குது, நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா. ஏன்னா இப்போ சுற்றி உள்ள ஜனங்கள் அவருக்கு எழும்புறாங்க எரேமியாவுக்கு விரோதமாக. அடுத்து அவர் பெரிய பெரிய அதிகாரிகளையும் அரசர்களையும் அவர் சந்தித்து அவர் செயல்பட வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துலலாம் தேவன் அவரை பயன்படுத்த போகிறார். பெரிய பெரிய ஆட்கள் மத்தியத்தில் பெரிய பெரிய காரியங்களுக்காக அவரை, எரேமியாவை தேவன் பயன்படுத்த போகிறார். நீ சின்ன சின்ன உன் ஊர், உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கே நீ வந்துட்டு இப்படி சோர்ந்து போவாய். ஆனால் இன்னும் நான் பெரிய காரியங்களை உன்னை வச்சு நான் செய்ய விரும்புகிறேன். அதனால் நீ இதுக்கு சோர்ந்து போகாமல் பெரிய காரியங்களுக்காக நீ ஆயத்தப்படு, பலப்படு. பாருங்க, எலியா சோர்ந்து போயிட்டார். எசபேல் மிரட்டும் போது பெரிய காரியத்தை செஞ்சிருந்தார், ஆனால் சோர்ந்து போயிட்டார். அப்போ தேவன் அவரை பலப்படுத்தின போது, தேவன் நீ சோர்ந்து போயிட்டேன்னு எலியாவை தள்ளிடலை, அவரை பலப்படுத்தி அதுக்கு பிறகு அவருடைய ஓட்டம் எப்படி இருந்தது நமக்கு தெரியும். ராஜா போகிற அந்த ரதத்தை அவர் தாண்டி ஓடுறாரு. அவ்வளோ வேகமாக அவருடைய ஓட்டம் இருந்தது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், நம்மை கொண்டு தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆகையினால நாம் இதைவிட பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு ஆயத்தப்படணுமே தவிர சின்ன சின்ன விஷயங்களை சோர்ந்து போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்மை பலப்படுத்தி நம்மை வேகமாக செயல்பட செய்யக்கூடிய ஒரு வல்லமையின் தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம ஆயத்தப்படுவோம். God bless you.